டிஎஸ்பிஎல் தமிழ் ஸ்டேட் பிரீமியர் லீகோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு அதுக்கு. அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. என்னன்னா செலெக்ஷன் ட்ரையல்ஸ் எப்போ நடக்க போகுதுன்னா February 22 அப்புறம் 23 எங்கன்னா திருச்சியில் நடக்க போகுது. ஜேஜே காலேஜில் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. டிஎஸ்பிஎல் சைட்ல இருந்து ஒவ்வொரு டீமோட ஐகான் பிளேயர் வந்து ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டீமோட ஐகான் பிளேயரை ரிவீல் பண்ணிட்டாங்க. அது யாருன்னா ஜெக்கரியா வந்து நம்ம ஒரு பிளேயரு, லோக்கல் பிளேயரு, எல்லாருக்கும் தெரியும். சின்ன வயசு தான், 19 வயசு தான் ஆகுது. இதுல என்ன பிளஸ்ன்னா டிஎஸ்பிஎல் அண்டர் 21 கேட்டகரியில 2 பேரும் நம்ம செலக்ட் பண்ணி ஆகணும். அதுல வந்து செலக்ட் பண்ணி ஆகணும்னா ஆக்ஷன்ல எடுத்து ஆகணும். நமக்கு என்ன பிளஸ்னா நம்ம ஐகான் பிளேயர்லயே நம்ம அண்டர் 21 கேட்டகரிலேயே ரிவீல் பண்ணியாச்சு. எல்லாரோட ஐகான் பிளேயரையும் பார்க்கும்போது எல்லாருமே நான் ஃபேஸா இருக்காங்க. எல்லாருமே எல்லா டோர்னமெண்ட்டும் விளையாடுறவங்களா இருக்காங்க. மோஸ்டா எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. நானும் பார்த்தேன். யங்ஸ்டர் நல்ல பிக் எனக்கு தெரிஞ்சு. ஏன்டா நம்ம வந்து 2 பேரை வந்து 16 பேர்ல வந்து 2 பேரை பிக் பண்ணி ஆகணும். யங்ஸ்டரை 2 பேர்ல வந்து ஒரு ஆளை வந்து நம்ம ஐகானிக்கா பிக் பண்ணிருக்கிறது வந்து நல்ல ஒரு விஷயம். ஏன்டா இதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரையல்ஸ்க்கு அப்புறம் ஆக்ஷனுக்கு போகல நம்ம ஒரு பிளேயருக்கு மட்டும் தான் பிக்குக்கு போறோம். ஏன்டா நல்ல ஒரு விஷயம். ஏன்டா யங்ஸ்டருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இது. அப்புறம் நான் ஃபேஸ், ஆமா நம்மளும் பார்த்தோம். ஐகானிக் பிளேயரு இந்த அளவுக்கு பார்த்தோம். எல்லாருமே பெரிய பெரிய டோர்னமெண்ட் விளையாடக்கூடிய பிளேயர் தான். ஆனா ஜக்கரியா கூட நான் அவ்வளவு மேட்ச் விளையாண்டுருக்கேன். சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியும். நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலரு. சொல்ல போனா ஒரு பேட்டர் கூட எந்த பொசிஷன்ல ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ். ஓப்பனிங் விளையாடுவாப்ல, எல்லா இடத்துலயும் ஆடக்கூடிய பிளேயர் தான். எனக்கு எல்லா இடத்துலயும் விளையாடக்கூடிய பிளேயரு. நான் ஊரை சுத்தி எனக்கு தெரியல, ஆனா என் கூட வந்து நிறைய தடவை விளையாண்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளும் சில நான் பிளேயர் கிட்ட பேசலாம் இல்ல, எல்லாருக்கிட்டையும் பேசணும். ஒரு 8 பிளேயர் கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். சரியா தெரியல, என்னைக்கே தெரியல. ஆனா கொஞ்சம் நிறைய பேர்கிட்ட பேசணும். கேட்டோம், எங்க டீமுக்கு ஐகான் பிளேயர் ஆட முடியுமான்னு கேட்டோம். அவங்க ஒரு சில தனிப்பட்ட காரணங்களால நமக்கு ஐகான் பிளேயரா விளையாடல. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பான்சர்ஸ் கிட்ட, அதுக்கப்புறம் நம்ம டீம் மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் பேசும்போது அவங்க சொன்னது என்னன்னா, நம்ம நான் ஃபேஸா போறதை விட நம்ம வந்து இந்த ஊரை சார்ந்து நம்ம இந்த டீம் எடுத்திருக்கோம். அதனால நம்ம அந்த ஊர்ல உள்ள ஒரு நல்ல பிளேயர் எடுத்து ஐகான் பிளேயரா வச்சா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாருமே அதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணி நம்ம ஊர்ல 4 பேரை ஃபில்டர் பண்ணி அதுல இருந்து ஜக்கரியாவை செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆக்ஷன்ல நம்ம இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போறோம்டா, செலெக்ஷன் ட்ரையல்ஸுக்கு நேர்ல போய் ஒவ்வொரு பிளேயர்ஸும் எப்படி பண்றாங்க, பவுலர்ஸ்லாம் எப்படி பண்றாங்க, பேட்ஸ்மேன்ஸ்லாம் எப்படி பண்றாங்க, அதை பொறுத்தான் நம்ம ஆக்ஷன்ல வந்து யாருக்கு போக போறோம்னு இருக்குது. கருத்து என்னன்னா, நம்ம டீமுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா இருக்கும். என்னடா நான் வந்து பர்சனலா நம்ம டீமுக்கு நம்ம பிரான்சைஸ்க்கு வந்து இந்த மாதிரி பிளேயர் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அந்த பிளேயரை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன் 16 பிளேயர்ல வந்து இந்த ஒரு மெத்தடு இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேட்டருக்கு வந்து போகணும். என்னை பொறுத்த வரையும் பேட்டர் வந்து மெயின். பேட்டர்ல வந்து ஒரு 2 ஓப்பனரும் நல்ல தெளிவா ஆடக்கூடிய பேட்ஸ்மேனும், அதுக்கப்புறம் கீழே தள்ளி சிங்கிள் ரொட்டேட் பண்ற மாதிரி ஒரு பேட்ஸ்மேனும் கண்டிப்பா டீம்ல வந்து அந்த 2 பேருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு பொசிஷன் ஆடக்கூடிய. அதே மாதிரியே ஹார்ட் ஹிட்டரும் சரி, அந்த 6 பேட்டருக்கு போறோம்டா, ஹார்ட் ஹிட்டரும் சரி, கீழே ரொட்டேட் பண்ற சிங்கிள் ரொட்டேட் பண்ற ஆளும் சரி, மேல டாப் ஆர்டர்ல ஆடக்கூடிய பேட்ஸ்மேனும் சரி, அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பவுலர்ஸும் சரி. பவுலரை எப்படி சொல்றோம்னா, இப்ப வந்து நிறைய வேரியேஷன் போடக்கூடிய பவுலர்லாம் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நிறைய டோர்னமெண்ட்ல இப்ப வந்து வேரியேஷன் போடுறவங்க தான் ரொம்ப ஐகானிக்கா தெரியுறாங்க வெளியே. ஆமா, ரொம்ப டாமினண்டா இருக்காங்க ஒவ்வொரு டோர்னமெண்ட்லயும் வேரியேஷன் பவுலர்ஸ். டாமினண்டா இருக்காங்க நல்ல டோர்னமெண்ட். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் நல்லா இப்ப வந்து சீமானூர்ல இருந்துச்சு டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்டா இருக்கட்டும், அதே மாதிரி
நாமக்கல்ல நடந்த 2 லட்சம் ரூபா டோர்னமெண்ட் இருக்கட்டும், அதுல வந்து எல்லாருமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்க டோர்னமெண்ட். அதே மாதிரி பவுலர்ஸ்க்கு டாமினண்டா எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்ட் பவுலரும் சரி, இந்த மாதிரி ஐடியா பவுலர்ஸும் சரி, அந்த மாதிரி ரொட்டேட்ல வந்து ஆக்ஷன்ல நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு பவுலர்ஸ்க்கு தான் மெயின் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். கிரவுண்ட் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியாது, பவுலருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். ஓகே, ஒரு சஜஷன் வந்து 6 பேட்ஸ்மேன் போகணும், 6 பவுலர் போகணும், அப்படியா? ஆமா, எப்படி பார்த்தாலும் ஆல்ரவுண்டரே எப்போதும் போய் தான் ஆகணும். அதுல 4 ஆல்ரவுண்டர் கிடைச்சா கூட பக்கா தான் எனக்கு தெரிஞ்சு. நம்ம எந்தெந்த பிளேயருக்கு போறோம், இதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றோம், அதுக்கப்புறம் எத்தனை பேட்ஸ்மேன் எத்தனை பவுலர், அதை பத்தி நம்ம வந்து தனியா வீடியோ போடுவோம். இப்போதைக்கு T10 ஃபார்மேட்னு கேள்விப்பட்டேன். நல்ல ஒரு மூவ் எனக்கு தெரிஞ்சு. ஏன்டா எல்லாருமே வந்து டோர்னமெண்ட்னு அதிகமா போனா 8 ஓவர் 7 ஓவர் 6 ஓவர் தான் விளையாடுறாங்க. இப்ப வந்து இது ஒரு புது ஃபார்மேட். ஏன்டா இப்போ விளையாடையில எனக்கு தெரிஞ்சு இது டபுள் ஹேண்டா இருந்தா நல்லா இருக்கும். ஏன்டா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். அதே மாதிரி இது வந்து T10 ஃபார்மேட்னால நிறைய பேருக்கு ஒரு எப்படி சொல்றது, அந்த கீழே ரொட்டேட் பண்ணி ஆடுறவங்க தான் மெயினா தேவைப்படுவாங்க டீமுக்கு. ஏன்னா கிரவுண்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது, பவுலருக்கு சப்போர்ட் பண்ணுதா பேட்டருக்கு சப்போர்ட் பண்ணுதான்னு தெரியாது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. அதனால நம்ம என்னை பொறுத்தவரையும் அப்படி போனாலும் டீமுக்கு கண்டிப்பா என்னை பொறுத்தவரையும் என் பிரான்ச்சைஸ்ல நான் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஒரு சீனியர் பிளேயரோ இல்ல 2 சீனியர் பிளேயரோ வேணும். பேட்டருக்கும் சரி பவுலருக்கும் சரி. ஏன்டா அவங்க வந்து நல்ல ஒரு மூவா தெரியணும். அவங்க வந்து பவுலர்கிட்ட போய் பேசிட்டே இருக்கணும், இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி செய்யுங்க. ஏன்டா எப்படி பார்த்தாலும் 3 மேட்ச் தான் அதிகபட்சம். எனக்கு தெரிஞ்சு என்னன்னு தெரியல, 3 மேட்சா என்னன்னு தெரியல. அப்படி போனாலும் அந்த மேட்சுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி தான் அந்த பிளேயர்ஸ் வந்து லெவல்ஸ்ல இருந்து சேஞ்ச் பண்ணி தான் விளையாட வைப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இது வந்து ஒரு நல்ல மூவா இருக்கும். ஏன்னா பிளேயருக்கு வந்து நல்ல வாய்ப்பு கிடைக்கும் எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு. ஆமா, இது வந்து ஒரு நார்மல் டோர்னமெண்ட் மாதிரி பார்க்காம எல்லாரும் ஒரு ISPL IPL மாதிரி நினைச்சுக்கிட்டு எல்லாரும் ஒரு பெரிய லீக் மாதிரி நினைச்சு இந்த லீகுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்ல முடியாது, இது மாதிரி பெரிய அளவுல நடத்தணுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இதுக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து இன்னும் இருக்கு, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆக்ஷன்ல போக மாட்டாங்க, செலெக்ஷன் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் சொல்லி யாரும் ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்க வேணாம். நீங்க செலெக்ஷன் ட்ரையல்ஸ் அன்னைக்கு எப்படி பண்ண போறீங்களோ அதை பொறுத்தான் ஒவ்வொரு பிரான்ச்சைஸும் கண்டிப்பா போவாங்க. ஏன்னா எல்லா பிரான்ச்சைஸும் அந்த இடத்துக்கு வருவாங்க. செலெக்ஷன் ட்ரையல்ஸ் நடக்குற அன்னைக்கு எல்லா பிரான்ச்சைஸ்ல இருந்தும் ஒரு ஆளோ 2 ஆளோ கண்டிப்பா யார் யார் எப்படி பண்றா, யார் யார் எடுக்கலாம், அவங்க ஒவ்வொரு பிரான்ச்சைஸும் அவங்களுக்கு ஒரு தனியா ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நமக்கும் ஒரு தனியா ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதை பொறுத்தான் நம்ம எடுக்க போறோம். கண்டிப்பா நம்ம செலெக்ஷன் ட்ரையல்ஸ்ல யார் எப்படி பண்றாங்களோ அதை பொறுத்து தான் எடுக்க போறோம். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதனால இதை ஒரு பெரிய லீகா நினைச்சு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, அதை பண்ணுங்க. பொறுத்தவரையும் யாரும் சாதாரணமா நினைக்குவாங்க. ஏண்டா நீ இதுக்கு முன்னாடி வந்து பெரிய பெரிய டீம்ல போய் வெளியில தான் டோர்னமெண்ட் விளையாண்டாங்க. இது ஃபர்ஸ்ட் டைமா கொண்டு வர்றதுனால இதை நல்ல ஒரு பெரிய டோர்னமெண்டா நினைச்சு எல்லாரும் சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏண்டா டோர்னமெண்ட்லாம் பெரிய பெரிய டோர்னமெண்ட் நடத்துறாங்க, 1 லட்ச ரூபா நடத்துறாங்க, 2 லட்ச ரூபா நடத்துறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஊர்ல 4 ஜோனா பிரிச்சு அதுல இருந்து பிளேயரை எடுத்து அது ஒரு எப்படி சொல்றது, ஒரே டீமா இல்லாம நிறைய பிளேயர் வந்து கலந்து விளையாடுற மாதிரி இவங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு முகம்லாம் தெரியணும். இந்த ஊர்ல எல்லாம் இன்னும் கிரிக்கெட் இருக்கு அப்படின்னு வெளியே தெரியணும்னு சொல்லிட்டு தான் உலர் கிரிக்கெட் சேனல் வந்து அது வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்கா நடத்துறாங்க. ஆமா, இது ஃபர்ஸ்ட் சீசனா இருக்கிறனாலதான் ரொம்ப வந்து எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இருக்கு. அடுத்தடுத்த சீசன்லாம் ரொம்ப ஹை லெவல்ல கண்டிப்பா போகணும் ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம பிரான்ச்சைஸ்ல இருந்து எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவோம் இந்த நடத்துற டோர்னமெண்ட்டுக்கு. அதே மாதிரி வெளியே வந்து நம்மளும் அவ்வளவு பேர்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கிறோம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. இது ஒரு நல்ல ஒரு மூவ். ஏண்டா இதுக்கப்புறம் வந்து
டிஎஸ்பியிலோ டிஎஸ்பிஎலுக்கு அப்புறம் ஐஎஸ்பிஎலோ ரஞ்சி ட்ராஃபியோ இல்ல ஊர்ல நடக்கிற டிஎன்சிஏ அந்த மாதிரி சரி அப்படி சொல்ல போனா இன்னும் நிறைய லீக்லாம் இருக்கு. நீங்க ஆடக்கூடிய டிவிஷன் 1 டிவிஷன் 6 அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்குலாம் போக வேண்டிய நிறைய கண்டிஷன் இருக்கு இதுல. ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரிஞ்சு. ஆல் இந்தியா டோர்னமெண்ட்ல தமிழ்நாடுன்னு ஒரு டீம் கொடுத்து கண்டிப்பா ஒரு பெரிய டோர்னமெண்ட் விளையாடுற அளவுக்கு ஓரளவுக்கு இந்த டோர்னமெண்ட் திகழும்னு நான் நினைக்கிறேன். ஆமா, இந்த லீக்ல விளையாட போற ஒவ்வொரு பிளேயருக்கும் நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும். ஏன்னா நிறைய டீம் இருக்கு இந்தியாவில், நிறைய லீக் இருக்கு, நிறைய டீம் இருக்கு, பெரிய பெரிய கோச்சஸ்லாம் இருக்காங்க. நிறைய பேர் இந்த மேட்சஸை பார்ப்பாங்க, லீகை பார்ப்பாங்க, லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போறோம். அதனால அவங்களுக்கு கெரியர் கிரிக்கெட்ல அவங்க ஒரு கெரியர் செலக்ட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். தமிழ்நாட்டு அளவுல எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி யூடியூபர் எந்தெந்த யூடியூபர் அவங்க இது இல்ல இவங்க இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட யூடியூபர் இருக்காங்க. அவங்களும் அவங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பிளேயர்கள்லாம் சொல்லி இன்னும் நிறைய பேரை வந்து உள்ள கொண்டு வரலாம். ஏன்னா 16 டீம்ல யாருக்கு பிக்கு போவாங்கன்னு சொல்ல முடியாது, யார் நல்ல ஸ்ட்ராட்டஜி பண்றாங்கன்னு தெரியாது. ஏன்னா எல்லாருமே கலந்துக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி சொல்றது, தமிழ்நாட்டுல பெரிய அளவுல நடக்க போற ஒரு திருவிழான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பாகுபாகமா ஒரு ஆளு வந்து எடுத்து நடத்துறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் என்கரேஜ் பண்ண பாருங்க. ஆமா, அந்த லீகுக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும், எல்லா யூடியூபர்ஸோட சப்போர்ட்டும் வேணும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல கண்டிப்பா ஒரு நல்ல செய்தியோட வரும். ஏன்னா அடுத்த வீடியோ வந்து செலெக்ஷன் ட்ரையல்ஸை பற்றி தான் போட போகிறோம். செலெக்ஷன் ட்ரையல்ஸுக்கு நேராக போய் உங்களுக்கு காமிப்போம் யார் யார் எப்படி பண்ணுறா எல்லாமே நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அடுத்து நம்ம இந்த சேனலில் வந்து செலெக்ஷன் ட்ரையல்ஸில் போய் தான் வீடியோ போட போகிறோம். யார் யார் எப்படி பண்ண போகிறா, யார் யார் எப்படி பண்ணுறாங்கிறத வந்து உங்களுக்கு வீடியோ மூலயமாவே காமிக்க போகிறோம். இந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்து கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள். டோர்னமெண்ட் இல்லை, லீகு, இந்த தமிழன் ஸ்டேட் பிரீமியர் லீகுக்கு வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து. அதுக்கப்புறம் பீச் பாய்ஸ் கிளப் அதிரே டீமுக்கும் உங்களோட சப்போர்ட் இருக்கணும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த லீக் வந்து நீங்க எவ்வளவு ஆதரவு கொடுக்குறீங்களோ, எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க.